இங்கே பாருங்களேன், இங்கே என்ன பண்ணுதுன்னு. மழை பெய்யுதா? நம்ம ஜெபத்தை உடனே கர்த்தர் கேட்டுட்டாருங்க. அப்படிதான் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. மழையை பார்த்து, இப்போ நமக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னால் விழுமா. நம்ம விசுவாசத்தோடு எதையும் சொல்லணுமா. நான் அன்னைக்கு சொன்னேன்னா, ஆண்டவரே கொஞ்சம் மழையை கொடுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. இன்றைக்கி நான் தூங்கி எந்திக்கிறேன், மழை பெய்யுது. என்னம்மா 10 மணி வரைக்கும் தூங்குவியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தூங்குறதுக்கு 2 மணி ஆகிடும், நைட்டு வேலை. அதனால் காலையில் எந்திக்க 10 மணி ஆயிடுச்சு. முழிச்சு பார்த்தா ஜில்லுன்னு ஒரு காற்று. என்னன்னு பார்த்தா மழை பெஞ்சுதா. சரி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் அப்படியே போய் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி இங்கே பாருங்களேன், மழை பெய்யும்போது என்ன நடக்குதுன்னு. அந்த புங்க மரம் இருக்குல்ல, அந்த புங்க மரத்து மேலெல்லாம் காக்காங்க அப்படியே கொத்து கொத்தாக உட்காந்துக்கிட்டு குளிக்குதுங்க. பாருங்களேன், அது அந்த புங்க மரத்தோட காற்று நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. புங்க மரம் நிறைய மருந்துக்கு உபயோகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. வேம்பும் புங்க மரமும் இருந்ததுன்னா அந்த அது என்னது குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் நல்லது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, வைத்தியத்தில் சொல்லுவாங்க. இந்த காக்காங்களாம் மழை பெஞ்சோடனே சந்தோஷத்தில் போயிட்டு அந்த புங்க மரத்தில் பூத்து குலுங்குது. அப்படியே பூவும் சரி மழையும் அப்படியே அந்த தண்ணியாக வருமோ. இந்த காக்கா அது மேலே உட்காந்துக்கிட்டு, ஒரு காக்கா இல்லைங்க, நிறையா. எனக்கு டக்குன்னு சடசடன்னு வரவும் டக்குன்னு இதை அமர்த்திட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். செல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தா காக்கா அங்கே கொத்து கொத்தாக இருக்குது. கொஞ்ச நேரம் மெய் மறந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், மறுபடியும் செல்ல ஆன் பண்ணி இங்கே பாருங்களேன் எப்படி குளிக்குதுன்னு. மனுஷங்க தான் தண்ணிக்கு நாயை போய் அலையிறாங்கன்னு சொன்னால், காக்காங்களும் மழையை நோக்கி தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்துருக்குது. பார்த்தீங்களா அது எப்படி நினைக்குது பாருங்களேன், எப்படி குளிக்குது பாருங்களேன். இப்படியே போனால் எப்படி பாடுறேன் கேளுங்க. மலைத்துளிகள் மண்ணில் கொஞ்சம் போது, அந்த மலைத்துளிகள் மண்ணில் கொஞ்சம் போது மண் வாசமானேச தோன்றினார். மேகங்கள் மோதிக்கொள்ளும் போது, மலை மேகங்கள் மோதிக்கொள்ளும் போது மின்னலை போல் வெண்ணில் தோன்றினார். தேவன் மின்னலை போல் வெண்ணில் தோன்றினார். ஒளியாக மண்ணில் தோன்றினார். தேவன் ஒளியாக மண்ணில் தோன்றினார். அன்னை மரியாவின் மடியில் தோன்றினார். தேவன் ஒளியாக மண்ணில் தோன்றினார். அன்னை மரியாவின் மடியில் தோன்றினார். மலைத்துளிகள் மண்ணில் கொஞ்சம் போது, அந்த மலைத்துளிகள் மண்ணில் கொஞ்சம் போது மண் வாசமானேச தோன்றினார். அப்படி இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நல்லா குளிக்குது. சிக்கெடுத்து குளிக்குதுங்க. ஊர்லெல்லாம் அப்படிதான். இந்த ஒரு காக்காவோ ஏதோ இறந்து போயிடுச்சுன்னா உடனே எல்லா காக்காவும் வந்து கரையுங்க, கத்தும், ஆர்ப்பாட்டம் பண்ணும், அப்படியே கூட்டம் கூட்டமாக அழுகுங்க. மனுஷங்க தானே கூடி சேர்ந்து அழுகுறான் அப்படின்வாங்க. காக்காங்க அழுங்க. அதை எடுத்து சாயந்தரம் ஆகுற வரைக்கும் அப்படியே நிற்குங்க. அப்புறமா போய் குளிச்சுட்டு தாங்க போகுங்க. இப்போ நம்ம சாவு வீட்டுக்கு போனால் குளிச்சுட்டு தானே உள்ளே வருவோம். அதே மாதிரி காக்காங்க குளிச்சுட்டு தாங்க போகுங்க அதுங்களோட இடத்துக்கு. பார்த்திங்களா, அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு முன்னோர்கள் அப்படின்னு. ஆனால் பைபிளில் முத நோவா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், நோவா தானே, ஆமாம், அவர் தான் காகத்தை எடுத்து வெளியே விட்டாராம், போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. அதாவது பூமி காஞ்சிருக்கா இல்லையா, தண்ணியில் மிதந்தாங்க இல்லையா, அப்போ பேழைக்குள்ளேருந்து காகத்தை முதல்ல விட்டாராம். அது போயிட்டு வந்ததான். அதுக்கப்புறம் தான் புறாவை விட்டாராங்க. பார்த்திங்களா, அப்போ ஆதி காலத்துலேயே காக்காவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்காண்டி தான் காக்காவுக்கு அந்த சாப்பாடெல்லாம் படைக்கிறாங்க அவளுக்கு. எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் உன்னுடைய பத்தி விருத்தியை காமிக்கிறதுக்கு காகத்துக்கு சோறு வைக்கணும் அப்படின்வாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட வசதி வாய்ப்பை உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காண்டி நீ நல்ல வசதியாக இருக்க அப்படின்னு காமிக்கிறது. மிச்சம் மீதியை எடுத்து நாய்க்கு போடணுமா. நாய்க்கு போடாமல் படுக்கக்கூடாதாம் நைட்டு. ஏன்னா நம்மளோட நமக்கு கடவுள் சாப்பாடு எவ்வளோ கொடுத்துருக்காருல்ல, அப்போது எனக்கு நிறைஞ்சது போக மீதம் இருக்குது அப்படின்னு நன்றி கடன் செலுத்துறதுக்காண்டி நைட்டு நாய்க்கு போடணுமா. காலையில் நம்ம எவ்வளோ பத்தியாக இருக்கோம்
அப்படின்ட்டு கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காண்டி காகத்துக்கு சோறு வைக்கணுமா. எங்கள் ஆச்சி தினமும் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனே காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு தான் பச்சை தண்ணியாக இருந்தாலும் பல்லில் ஊற்றுவாங்க. அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது சாப்பாடு இல்லாமல் இருக்கவே கூடாது. மிச்சம் எடுத்து நாய்க்கு போட்டியாக 100 வாட்டி கேட்பாங்க, ஏய் நாய்க்கு சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லுவாங்க. வீட்டில் எப்போவுமே இந்த கம்பு சோளம்லாம் வச்சு பானையாக வச்சுருப்பாங்கங்க. எதுக்கு அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்க இப்போ காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. காடுனா எப்படின்னா அங்கே பஸ் வசதிலாம் இருக்காது, நடந்து போவாங்கள்ல ஆளுங்க, அவங்களுக்கு வழிபோக்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்காக அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மாடு நிறையா இருக்கும், மோரெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வனாந்திரம், தண்ணி கிடைக்காது. வரவங்க இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டோன்னா கதவை தட்டிகிட்டா இருக்க முடியும். அதுக்காண்டி அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சுருவாங்கங்க. தண்ணியும் மோர் விற்க மாட்டாங்க. தயிர் நெய் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பால் கொடுத்துருவாங்க. மோர் எடுத்து பத்திரமா அவங்களுக்கு பானையில் ஊற்றிடுவாங்க. யார் வேணாலும் மோந்து குடிச்சிக்கலாம். தண்ணியும் அதே மாதிரி தான், அங்கே தண்ணி கிடைக்காது. அதுக்காண்டி பெரிய மொடா சொல்லுவாங்கள்ல, மண்பானை மொடா, அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. எனக்கு இன்றைக்கி காலையில் போனோடனே ஆச்சியாகவும் வந்தது. அப்புறமா பார்த்தா இந்த காக்காங்க குளிக்கிறத பார்த்தா சந்தோஷமாக இருந்தது. மழையை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வெயிலில் மழை கொஞ்சம் பேஞ்ச உடனே எப்படி நல்லா இருக்குல்ல. அந்த நாய்க்குட்டிங்களாம் ரோட்டில் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் அப்படியே வெயிலில் காஞ்சு போய் ஆன்னு கிடந்ததுங்க. இப்போ இந்த மழை கொஞ்சம் பேஞ்ச உடனே ஜில்லுன்னு இருக்கா, சந்தோஷமாக ஓடுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பாருங்களேன், நம்ம ஜெபத்தையும் கேட்குறாரு. நம்ம இப்படியே ஜெபம் பண்ணுவோம், அந்த வெயில் அப்படியே கடந்து போயிடும். இன்னும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்குறாருல்ல. மனுஷங்க தான் பணக்காரங்க ஏழைங்க, ஐயோ நான் சொன்னேன் பழிச்சிடும் அப்படி இப்படின்னு வாங்குங்க. கர்த்தருக்கு நம்ம இப்போ ஒரு மலை மேலேருந்து கீழே பார்த்தோன்னு வருங்க, பாருங்களேன், எல்லாமே சமமாக தெரியும். மாடி வீடு குடிசை வீடு அப்படிலாம் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். மனுஷங்க வந்தால் தூரமாக மனுஷங்க வராங்க, அவன் பணக்காரன் ஏழை அப்படிலாம் தெரியாது. ஏதோ தூரத்தில் மனுஷங்க வராங்க அப்படி சொல்லுவாங்க. மலை மேலேருந்து பார்க்குற நமக்கே அப்படி இருக்கே, வானத்துலேருந்து பார்க்குற கர்த்தருக்கு ஐயோ இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவன் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிறான், இவன் தெரியுமா கோபுரத்தில் உட்காந்துருக்கான், இவன் ராஜா அப்படிலாம் இல்லைங்க. அவரோட கண்ணுக்கு எல்லாருமே சாமான்தாங்க. அதை தான் சொல்கிறேன். பாருங்கள், கடவுளை நம்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், எனக்கும் நல்லது நடக்கும், நம்ம இந்தியாவுக்கும் நல்லது நடக்கும், வல்லரசாகும். பாய்.